என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு 3வது வருஷம் ஆயிருச்சு. அவங்க இன்னைக்கு எங்கள விட்டு போன மாதிரியே இல்ல. எங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனாலும் இத நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அவங்க எங்கள விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு. ஸோ 3வது வருஷம் சாமி கும்பிட்றனால, மொத்தமா அப்பா வீட்ல தான் கும்பிட்றோம். எல்லாமே அப்பாவோட செலவு தான். அப்பா வீட்ல தான் கும்பிட்றோம். அப்பா தான் வந்து, "அம்மா நான் இருக்கிற வரையாவது நீங்கள் எல்லாம் ஒத்துமையா வந்து கும்பிடுங்கம்மா என் வீட்ல" அப்படின்னு சொன்னனால, அப்பா வீட்ல தான் எல்லாமே கும்பிட்றோம். ஆனாலும் அவங்க வீட்ல அம்மாவை நினச்சி விளக்கு பொருத்தி, எங்களால் முடிஞ்சது ஒரு டீ, காஃபியை வச்சு சாமி கும்பிட்டோம். நான் சாமி கும்பிட்ற கேப்பில் இந்த ரக்ஷன் என்ன பண்ணா, எப்பயுமே சரி நான் முருகருக்கு சஷ்டி விரதம் இருக்கும்போது கீழே விளக்கு பொருத்தும் போது அவன் அப்படி தான் பண்ணான். இப்போ எங்கள் அம்மாவுக்கும் சரி, அவன் சாப்பிட்ட தோசை, ஜூஸ் பாட்டிலு, பவுட்ரு, செம்பு இருக்கிற எல்லா செம்புலையும் தண்ணியை பிடிச்சி பிடிச்சி வந்து வச்சு, சரி நானும் விட்டேன். குழந்த அவன் என்னமோ பண்ணுறான், எது பண்ணாலும் கடவுள் ஏற்றுப்பாருன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டு, வீடெல்லாம் மாப்பு போட்டு குளிச்சுட்டு, வீட்டை போக போக பார்த்தா சீப்பு கீப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதோட சத்தம் போட்டு அதை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு, அம்மாவுக்கு விளக்க பொருத்திட்டு, அம்மாவை நினச்சி சாமியை கும்பிட்டுட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பணும். என் வீட்டில் சமைக்கலை. அதான் அங்கே சாமி கும்பிட்டு அங்கே எல்லாமே சமைக்கிறோம். மீன், நான்வெஜ் எல்லாமே, மீன், மட்டன், சிக்கன் எல்லாமே அங்கே செய்கிறனால யார் வீட்லேயும் சமைக்கலை. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒருத்தவங்க நீங்களாம் நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படி பண்ணு. இது எங்களால் முடிஞ்சது, இது எங்களோட வீடியோ தான். யார் இவ்வளோ ஒத்துமையாக இருந்தெல்லாம் செய்கிறாங்கன்னுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒத்துமையாக செய்கிறவங்களையும் நாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த இதில் நாங்களும் இன்ன வரையும் ஒத்துமையாக தான் இருக்கோம். அம்மாவுக்கு சாமி கும்பிட்ற விதத்தில் ஒத்துமையாக இருக்கோம். இன்னும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்மாவுக்கு விளக்கு பொருத்தும் போதெல்லாம் எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளாளுக்கு அழுகுவாங்க. நான் ஏன் அழுகலை, சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன்னா, அப்பப்போ போய் அங்கங்கே நின்று அழுதுட்டு வருவேன். எல்லாருமே அழுதோம்னா அந்த வீடு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா கஷ்டம் நஷ்டம்னு எல்லா நாளுமே நினச்சி அழுதுகிட்டே தான் இருக்கோம். எல்லோரும் கூடுறப்ப வருஷத்துக்கு ஒன்று தீபாவளி பண்டிகைக்கு கூடுவோம். இல்லை இந்த மாதிரி அம்மாங்களுக்கு நினைவு நாள் கும்பிடுவோம். வீட்டில் யாருக்காவது பெரியவங்களுக்கு சாமி கும்பிடும்போது தான் ஒத்துமையாக எல்லோரும் சேருவோம். அன்றைக்கும் ரொம்ப தேம்பி அழுக வேணாம். ஏற்கனவே இந்த வாழ்க்கையில் நிறைய பேர்த்திட்ட போராடி அழுகிற நிலைமையில தான் இருக்குது அப்பப்போ. சரி இந்த மாதிரி நாங்களாம் ஒன்று சேரும்போதாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி தான் அதுங்கிட்ட பேசி ஃபன் பண்ணிக்கிட்டு அப்பப்போ ஓடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் பெருசெல்லாம் ரொம்ப அழுதுருச்சு. 2வதும் அழுதுருச்சு. ஏன் அழுதாங்கன்னா, பாட்டை வேற போட்டு விட்டாங்க. எங்கள் அக்கா பையன் என்ன பண்ணிட்டான், அம்மா சாங்காக போட்டு விட்டான். எங்களுக்கு அம்மா சாங்கு போட்டாலே சென்டிமெண்ட் ஆயிரும். அதுவும் அம்மாவோட நினைவு நாள் அப்போ போட்டால் ரொம்ப ஆயிரும். எந்த ஒரு படம் போட்டாலே நாங்கள் அவங்கவுங்க வீட்டில் அழுதுகிட்டு தான் இருப்போம். ஏன்னா அம்மான்றது யாருக்குமே மறக்க முடியாத ஒரு பொக்கிஷம். இதில் எங்களுக்கு எங்கள் அம்மா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எங்கள் அம்மா ஸ்பெஷல் தான். இந்த ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லுவாங்க தெரியுமா, எங்கள் அம்மா பட்னியாக இருந்து ஒரு ஜிகர் தண்டா குடிக்கிறதுக்காண்டி கீழே வருஷத்துக்கு அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஜிகர் தண்டாவில் பாதி குடிப்போம். அதே கதைலாம் எங்கள் லைஃப்பில் நிறையவே நடந்திருக்கு. அதை தாண்டி பெருசாக நடந்திருக்கு. ஆனால் எங்கள் அம்மா சாகிற வரைய நாங்கள் வந்து ஒரு சொந்த வீடு கட்டி எங்கள் அம்மா எங்களை பார்க்கல. எல்லாருமே இப்போவுமே நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடி கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். முயற்சி பண்ணுறோம். பட் முடியலை. ஏன்னா ஒரு குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் அது ஒன்று முடியும். நான் போட்டி ஏதோ ஒரு விதி போன பாதையில் எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம். அதில் பிள்ளைங்களுக்காக போராடுறோம். எங்கள் அம்மா எப்படி எங்களுக்காக போராடினாங்களோ, இப்போ நாங்கள் பெற்ற பிள்ளைங்களுக்காக போராடி ஓடிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா நெஞ்சை நிமிர்த்து சொல்லுவோம், யாரையும் ஏமாற்றி ₹1 கூட இன்னும் நாங்கள் யாருமே வாங்கினதில்ல. எங்கள் பெருசு பார்த்திங்கன்னா மீன் விற்கிது, பூ விற்கிது, அவ்வளோ கஷ்டப்படுது. எங்கள் 2வது அக்கா பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டு கேட்ரிங்னு ஓடுது, நைட்டும் பகலும் ஓடுது. நான் வந்து தம்பியை வச்சுக்கிட்டு இருக்கிறனால என்னால் முடிஞ்ச ஈவெண்ட்டுக்கோ கொரியருக்கோ அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கேன். எல்லாருமே ஓடுறோம். என்னைக்காவது ஒரு நாள் எங்களோட சொந்த உழைப்பில் ஒரு நாள் வீடு கட்டி அதில் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னை பொறுத்தே அதான் சொல்லுவேன், இருக்கும்போதே அம்மா அப்பாவை பாருங்கள், இல்லாதப்போ மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் நாங்கள் திரும்பவும் 2வது தடவைமாக கௌரவமாக சொல்லுவோம், எங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் கைவிடலை. எங்கள் அம்மா அப்பா எவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு நாங்கள் குழந்தையா இருக்கிறப்ப எல்லாமே எங்களுக்கு சேவைகள் செஞ்சாங்களோ, துணி மாற்றுறதுலேருந்து கஷ்டப்படுறதுலேருந்து
எல்லாமே எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு எப்படி செஞ்சாங்களோ இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் செய்கிறோம். நாங்கள் அக்கா தங்கச்சிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அது அன்னைக்கு தான் ஒரு நாள் சண்டை மாதிரி சண்டை வரும். அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுவோம். அதை பெருசுப்படுத்துறதில்ல. ஆனால் என்னை ஒவ்வொரு வீட்டிலலாம் இன்னும் காசு பணம் இருந்தால் கூட இல்லை, அம்மா அப்பா இருக்கும்போதே நானே கேள்விப்பட்டிருக்கேன், நானே பார்த்துருக்கேன். நீ பாரு நான் பாரு அப்படின்னு. தயவுசெய்து போட்டி போடாதீங்க. இந்த அம்மா அப்பா உறவு கூட பிறந்த உறவுலாம் இந்த ஜென்மத்தில் தான் நம்ம வந்து ஒன்றா இருப்போம். அடுத்த ஜென்மத்தில் நம்ம யார் யார் எப்படி பிறப்போம்னு தெரியாது. காசு பணம் எப்போ வேணாலும் வரும். ஆனால் ஒரு சில பேர் அது வந்து இன்னொரு குடும்பத்தை பார்த்து நான் அதை சொல்கிறவங்களுக்கு என்னோடய சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய சரௌண்டிங் கிடையாது. இன்னொரு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காசு பணம் நிறையா இருக்கிறவங்க தான் இன்னும் ரொம்ப காசுக்கு அதை எப்படி அசிங்கமாக சொல்கிறதுன்னு கூட தெரில. ரொம்ப காசுக்கு கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்க. இல்லாதப்பட்டவங்கள்ட்ட ரொம்ப பிடுங்குறது, இருக்கப்பட்டவங்க மேலும் மேலும் சேர்த்துக்கிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் வாழுங்க, உங்கள் சொந்த பந்தத்தையும் வாழ விடுங்க. யாரையும் அபாண்டமாக பேச வேணாம். அது அவங்கவுங்க வாழ்க்கை, அவங்கவுங்க லைஃபு. எப்பயுமே ஒரு மனுஷன் ஒரு கஷ்டத்தில் இருக்கான், போராடி வாழ்கிறான், உழைக்கிறான், ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறான், ஒரு குடும்பத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போராடுறான், என்னமோ பண்ணுறான்னா அது அவனோட கஷ்டம். உங்களால் முடிஞ்சால் ₹1 கொடுத்து ஒரு ₹10 கொடுத்து சாப்பிடுன்னு உதவி பண்ணுங்கள். முடியலையா மூடிக்கிட்டு ஒதுங்கிடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தான் ரொம்ப டாப்பர் மாதிரியும் மற்றவங்கெல்லாம் கீழே மாதிரியெல்லாம் பேசாதீங்க தயவுசெய்து. எல்லாருமே ஒரு ஒரு பருக்கையே சாப்பிட்றாங்கன்னா அவன் சொந்த உழைப்பில் தான் சாப்பிட்றான். அவன் சொந்த உழைப்பில் சாப்பாடு சாப்பிடும்போது மற்றவன் உங்களை மாதிரி முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறவங்க, அடுத்தவன் சாப்பாட்டில் மண்ணெளி போடணுன்னு நினைக்கிறவங்க, அந்த நினப்புன்னு ஒருத்தவங்க வச்சுட்டு சுற்றுவாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லலை, நினப்புன்னு வச்சுட்டு சுற்றுவாங்க தெரியுமா? இவங்களை எப்படி நம்ம நல்லா வாழ விட்டுறலாம்? நீ கஷ்டப்பட்டனா அது உன் தலையெழுத்து. எனக்கு இந்த ஒரு டைலாக்கே புரியலை, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. இப்போல்லாம் யாருங்க எண்ணம் போல் வாழ்க்கை அமையுதா என்ன? பெற்றவங்க பேச்சை கேட்டு பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்கிறவங்க தான் ரொம்ப இந்த உலகத்தில் கஷ்டப்படுறாங்க. திமிராக நடக்கிறவங்க, எனக்கு தான் ரொம்ப வேணும், எனக்கு தான் அலையிறவங்க இன்னமும் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நான் அந்த விஷயத்துக்குமே போராட மாட்டேன். நீ நல்லா இருக்கியா, நீ மற்றவங்கள்ட்ட போட்டி போட்டு வாங்கிக்கிறியா, அது உன்னோட திறமை, அது உன்னோட பலன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என் மனசாட்சி அது எனக்கு இந்த யாரையும் பழி சொல்லி பிடிக்காது, யாரையும் குறை சொல்லி பிடிக்காது, யார்கிட்டையும் ரொம்ப பிடுங்கி வாங்கி வாழணும்னு நினைக்க மாட்டேன். ஆனால் மனசாட்சிக்கு உட்பட்டு நடங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட்டாக கெஞ்சி பார்ப்பேன். அதுவும் முடியலையா போங்கடான்னு விட்டு நான் ஒதுங்கிறதுக்கு பார்ப்பேன். அதுதான் என் கேரக்டர் எப்பயுமே. நான் என்னால் முடிஞ்ச வரைய கெஞ்சி பார்ப்பேன். முடியலை, ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, புண்படுத்துகிறாங்க, இந்த உலகத்தில் வாழவே விடாத அளவுக்கு பின்னால் துரத்தி நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா போங்கடான்னு மொத்தமாக தலைமுழுகிட்டு ஒதுங்கிடுவேன். என்னோடய கேரக்டர் அதுதான். ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லி குழப்ப விரும்பலை. என்னை பொறுத்தவரை அம்மா அப்பாவை பாருங்கள். நீங்கள் கூட பிறந்தவங்கள பார்க்குறீங்களோ இல்லையோ, ஏன்னா கூட பிறந்தவங்களுக்குன்னு ஒரு துணை அமைஞ்சிரும், அவங்களுக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்துடும், அவங்கவுங்க லைஃப்னு போயிடுவாங்க. ஆனால் பெற்றவங்கள நீ நானும் போட்டி போட்டு ஒரு சாப்பாட்டுக்கு கூட அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் ஒரு ₹100 செஞ்சீங்களா, உங்கள் அக்கா வசதியாக இருக்காங்களா, உங்கள் அக்கா ஒரு ₹150 செஞ்சாங்களா, அவங்க அப்படி இப்படி போட்டு நீங்கள் தாங்க உங்கள் அக்கா தங்கச்சிக்குள்ளே என்ன சொல்கிறது விட்டு கொடுக்காமல் வாழணும். ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் வாழுங்க. அம்மாவுக்கு எங்களால் முடிஞ்சதுன்னு அப்படியும் நாங்கள் நிறையா சமைச்சோம். இந்த வட்டம் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இந்த வட்டம் நான் தான் சமைச்சேன். என்னோடய சமையல் தான். எல்லோரும் எப்படி இருக்குமோன்னு பயந்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நானும் சமையலில் டெவலப் ஆகிட்டேன். மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் சிக்கன் பிரியாணி, வேறு என்ன, வெஜ்ஜில் சாம்பார், என் தம்பிலாம் எறா தொக்கு, அம்மாவுக்கு நான்வெஜ்ஜு, என் தம்பி எங்கள் அக்காங்கெலாம் கொஞ்சம் மாலை போட்டிருக்கனால சாம்பார், கீரை, துவையல், புதினா துவையல் அப்படி பண்ணி ஏதோ முடிஞ்சதை செஞ்சோங்க. நிறைய பேர் நினைப்பீங்க சாமி போட்டவங்க அதெல்லாம் சாமி மாலை போட்டவங்க இதெல்லாம் பண்ணலாமான்னு. என் தம்பி முருகருக்கு போட்டிருக்கான், ஐயப்பனுக்கே போட்டிருந்தாலும் நாங்கள் சாமி கும்பிட கூப்பிட்ருப்போம், அவனும் வந்திருப்பான். நாங்கள் அதை தான் சொல்கிறோமே, நாங்கள் நிறையா ஆன்மீகம், கடவுள் இதெல்லாம் நாங்கள் நிறைய நம்புவோம் தான். கஷ்டப்படுறதுனால கோயில் கடவுளை தான் நம்புகிறோம். ஆனால் கடவுளை விட எங்களுக்கு ஒரு படி அதிகம் எங்கள் அம்மா அப்பா தான். அதனால் நாங்கள் மாலையே போட்டிருந்தாலும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் தீபம் காட்டுவோம், விளக்கு பொருத்துவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இந்த ஊர் உலகம் தான் பொருள்னு பேசுமே தவிர கடவுள் சொல்லலை. நீ மாலை போட்டால் உன் அம்மாவுக்கு விளக்கு பொருத்தாதன்னு கடவுள் சொல்லலை. அதனால் ஊர் உலகத்தை நாங்கள் காதில் வாங்க மாட்டோம். என் அம்மா தான் எங்களுக்கு சாமி. எங்கள் அம்மாவுக்கு கற்பூரம் கட்டும் போது எல்லோரும் ஒரே அழுக. நாங்கள்லாம் அழுகிறத பார்த்து எங்கள் அப்பா வெளியே போயிட்டார்.
இதுங்களா இவ்வளோ அழுகுதுங்க அப்படின்னு. எங்கள் அப்பாவே அழுதுட்டார். ஏன்னா நிறைய கஷ்டம் யார்கிட்ட சொல்லி அழ முடியும். ஓப்பனாக சொல்கிறேனே, இப்போ நாங்கள் பொண்ணாக இருக்கக்காண்டி எங்கள் பர்சனல் வாழ்க்கையில் நிறையா சண்டை, நிறையா போராட்டம், ஹஸ்பண்டுங்களோடையே கூட அந்த குழந்தைங்கள மேற்கொண்டு வரணும்னு ஒவ்வொரு போராட்டம். இதில் என்ன தெரியுமா, எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே விரும்பிய வாழ்க்கைனா நீயே தேர்ந்தெடுத்ததுன்னு எங்களுக்கு மனசாட்சி வந்து எங்களை சொல்லிக்கிறோம். இது எல்லாமே எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு தெரிந்த வாழ்க்கை. ஸோ இதில் எல்லாமே நாங்கள் ஒரு போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி தான் எல்லாருமே சரி ஒவ்வொரு நாங்கள் ஹஸ்பண்டுங்க நல்லாவே வச்சுருந்தாலும் ஒரு சில மனஸ்தாபம்லாம் இருக்கும். சண்டை போட்டு அம்மா வீட்டுக்குன்னெலாம் நிறைய பேர் நாங்கள் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகணும்னு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரிலாம் சும்மா சின்ன சண்டைக்கெலாம் போகிறாங்க. நாங்கள் பெரிய சண்டையே போட்டாலும் எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருந்து தான் நாங்கள் போராடுவோம். ஸோ எல்லாருமே சரி போராடி எல்லாமே இப்போ நாங்கள் எதுக்காக ஓடுறோன்னா, நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்காக ஓடுறோம். எங்கள் அம்மாவோட ஆசை நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசை. நாங்கள்லாம் சொந்த வீட்டில் இருந்தவங்க. எங்கள் அம்மாவுக்கெல்லாம் 6 வீடுங்க. நாங்கள்லாம் நான் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கிறதொட்டியும் நாங்கள் சொந்த வீட்டில் தான் இருந்தோம். அது ஒரு சூழ்நிலையில் மதுரையில் புறம்போக்கு இடம்னு சொல்லி கவர்மெண்ட்டால் இடிக்கப்பட்டுருச்சு. இடிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு தாமிரபட்டின்னு சொல்லிட்டு எடையப்பட்டி தாமிரபட்டின்னு சொல்லிட்டு மதுரை அவுட்டரை தாண்டி ஒரு இடம் வீடோடு கொடுத்தாங்க. அந்த வீட்டை ஏன் கல்யாணத்துக்காக கஷ்டத்துக்காக எனக்கு நகை போடுறதுக்காண்டி எங்கள் அம்மா அந்த வீடை விற்றுட்டு, அதெல்லாம் அதான் சொன்னேன், எங்கள் அம்மா எவ்வளோ கையெழுத்து தெரியுமா கஷ்டத்துக்காக போட்டிருக்காங்க. அந்த வீடை விற்றுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த வாழ்க்கையும் போராட்டத்தில் தான் போகுது. அதுக்கு முன்னால் என் அம்மா அப்பா குட்டியாக இருக்கும் போதெல்லாம் அவங்களும் ரொம்ப டாப்பரில் வசதியாக இருந்தவங்க தான். எங்கள் அம்மாவோட அம்மாலாம் பர்மாவில் இருந்தவங்க. அவங்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நகை போட்டிருப்பாங்க. இப்போ அவங்க ஃபோட்டோலாம் எங்கே இருக்குன்னே தெரியலை. ஸோ பர்மாவிலேருந்து அகதியாக எல்லா நகையும் அந்த சொன்னாங்களே ஒரு படத்தில் மாதிரி எல்லா நகையும் விட்டுட்டு பொழைக்க வந்தவங்க தான். ஆளுக்கு ஒவ்வொரு ஊருக்கு போய் எங்கள் அம்மா மதுரையில் சின்ன பிள்ளை வந்து எங்கள் அம்மாவை அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்கள் அம்மா வாழ்க்கை எங்கள் அப்பா வந்து நான் மட்டமாக சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா குடிச்சு எங்கள் அம்மாவோட ஊரில் கமுதி வர எங்கள் அம்மாவுக்கு சொந்த ஊர். அந்த சொந்த ஊரில் வயக்காடு, மிளகா கொஞ்சம் இது எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா கஷ்டத்துக்காக பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. எல்லாமே நாங்கள் இருந்து அனுபவிச்சவங்க தான். இன்றைக்கி நாங்கள் ஆனால் போராடி மேலே வந்துடுவோம். பிள்ளைங்களும் ஸ்கூல் விட்டு வந்துருச்சு, இதுங்களும் ஸ்கூல் விட்டு வந்துருச்சு. அதனால் அதுங்களுக்கும் சாப்பாடை போட்டுட்டு துணுரை பூசிட்டு எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆஃபலி எக்ஸாம் நடந்துச்சு அப்போது. அதோட பாப்பாவுக்கு கேக் வெட்டிட்டோம். என்னங்க கேக் வெட்டுறீங்க, காலிலேருந்து அழுதிங்க வச்சிங்க அம்மாவுக்கு நினைவாக கேக் வெட்டுறீங்கன்னுவீங்க. அன்றைக்கி பாப்பாவோட பிறந்தநாள் நாங்கள் 2 வருஷமாக அவ்வளோவா கொண்டாடவே இல்லை. ஏன்னா அம்மாவோட இழப்பை சீக்கிரங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு. பாப்பாவோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் அம்மாவோட உயிர் போச்சு. ஸோ அதனால் அதை எங்களால் ரொம்ப கொண்டாட முடியல. காலையிலேருந்து நாங்கள் எதுவுமே கொண்டாடலை. அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா ஆஃபலி எக்ஸாம்ன்றனால. அவளும் சின்ன பொண்ணு. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே குட்டீஸ் நிறையா இருக்கனால எல்லாருக்கும் கேக்கு வெட்டும்போது அவள் வேடிக்கை பார்ப்பா. அதனால் அவள் பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டலைன்னா இன்னொன்று பத்திரக்காளி ஆடிடுவான்றனால ஈவினிங் வந்து கேக்கு வச்சு அவளுக்கும் வெட்டியாச்சு. பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இன்னொன்று எங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி வாழ்ந்தாங்க, எங்களை வளர்த்தாங்கன்றது எங்களுக்கு தெரியும். எங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில சொந்தங்களுக்கு தெரியும். நாங்கள் நிறைய பேர் மட்டமாக பேசினாங்க, நீங்களாம் சொந்த வீடு பார்க்காதவங்க, அதான் சொந்த வீட்டுக்கு போட்டி போடுறவங்கன்னு. இப்போ வரையும் நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரியும், அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்து பந்தா பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அதனால் எல்லாருமே ஒரு நாள் நல்ல நிலைமையில் இருப்பாங்க, ஒரு நாள் கீழே போவாங்க. அது வாழ்க்கையில் சகஜம். அது அவங்களுக்கு தெரியலை. எங்கள் அம்மாவும் சொந்த வீடு இருந்தவங்க. எங்கள் அம்மாவுக்கு 6 வீடு இருந்துச்சு. எங்கள் அம்மாலாம் வாடகை வாங்கி சாப்பிட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க தான். ஆனால் வாடகை வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த வீட்டை ஒரு காலத்தில் எனக்கு ஒரு 10 வயசு 8 வயசாக இருக்கும்போது புறம்போக்கு இடம்னு சொல்லிட்டு இடிச்சிட்டாங்க. அங்கே தான் பிறந்து வளர்ந்தவங்க எல்லாமே. எங்கள் அம்மா அப்பாலேருந்து கல்யாணம் பண்ணது எல்லாமே அங்கே தான். ஆனால் புறம்போக்கு இடம் கவர்மெண்ட்டுக்கு அந்த இடம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு மதுரையில் அவுட்டரில் தாமிரபட்டி எடையப்பட்டின்னு சொல்லிட்டு அங்கே வீடு கொடுத்தாங்க, கட்டின வீடாக. அந்த வீட்டை எனக்கு ஒரு வரன் வருதுன்னு சொல்லிட்டு நல்லபடியாக நகை போட்டு கொடுக்கணுமே, நல்ல வரனாச்சேன்னு நினச்சி அந்த வீட்டை 1க்கு பாதியாக விற்று எனக்கு நகை போட்டு எங்கள் அம்மா கட்டி கொடுத்தாங்க. அதுவுமே எனக்கு ஓகே, அதை பற்றி எனக்கு பேச விருப்பம் இல்லை. அதை தவிர்த்து எனக்கே வீடை விற்றாங்கன்னா எங்கள் அக்காங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். எங்கள் அம்மாவுக்கு கமுதி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொந்த ஊர் கமுதி. எங்கள் அம்மா அப்பாவோட அம்மா அதாவது ஆத்தா பாட்டிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் பர்மாக்காரங்க. பர்மாங்கலேருந்து நிறைய நகை போட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு 10 வயசு இருக்கும்போது அந்த போலீஸு தான் அந்த இதிலேருந்து அகதி கைதியாக வந்தவங்க, நகைகள்லாம் கழட்டி அகதி கைதியாக அந்த மாதிரி வந்தவங்க தான். அப்போ வந்தவங்களுக்கு தான் ஒவ்வொரு இடமா கொடுத்தவங்க.
அதில் ஊரில் கமுதி வேறு சொந்த ஊர் எங்கள் அம்மா அப்பாவுக்கு. அந்த சொந்த ஊரில் நிலம், மிளகா குஞ்சை எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே ஒன்று எங்கள் அம்மா கஷ்டத்துக்காக எங்கள் அப்பாவை நாங்கள் பெருமையாக பேசுவோம். எங்கள் அப்பாவோட உண்மையும் என்னென்னா குடிப்பார், ரொம்ப குடிப்பார். கஷ்டம் கஷ்டம் சொல்லி விற்று தான் எங்கள் அம்மா எங்களை கட்டி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா, ரூபா கூட அவங்களுக்குன்னு வச்சுக்க மாட்டாங்க. என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க இழந்து நின்றவங்க. எங்களுக்காக சித்தாள் வேலை பார்த்துருக்காங்க, பூ விற்றுருக்காங்க, வீட்டு வேலை பார்த்துருக்காங்க, பிச்சை எடுத்துருக்காங்க. எல்லாமே அவங்க பார்க்காத வேலை கிடையாது, படாத கஷ்டம் கிடையாது. அதனால் எங்களுக்கு என்ன கில்ட்டி ஃபீல்னால், எங்கள் அம்மா இருக்கும்போதே நாங்கள் எல்லாருமே ஒரு வீடு வாசல்னு கட்டி எங்கள் அம்மாவை அதில் நாங்கள் நல்லா வாழ்கிறத எங்கள் அம்மா பார்க்கல. அது ஒன்று தான். ஆனால் இப்போயும் ஒன்றே மேலே எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் எப்போயுமே இருக்கும். நாங்கள் ஒரு காலத்தில் போராடி கஷ்டப்பட்டு நல்லா இருப்போம். வீடு வாசல்னு எங்களோட உழைப்பில் கட்டுவோம். எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை தனியாக இடம் வாங்கி கட்டி தங்கமாக இல்லைன்னு போடணும்னு. பார்ப்போம் நடக்குதா என்னன்னு பார்க்கலாம். எப்போயுமே ஒரு ஏழைகள்னாலே ஏழைங்க வாழ்க்கை போராட்டத்தில் தாங்க முடியும். ஆனால் போராட்டம் என்றைக்குமே ஒரு வெற்றியை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.